ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஆனி மாத பலன், ஆனி மாத தமிழ் மாத பலன்ல சூரிய பகவான், நவகிரகங்களின் தலைவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் இடம் பெயரும் போதுதான் தமிழ் மாதம் பிறக்குதுங்க. அது நம்ம நிறைய வாட்டி நம்ம சொல்லியிருப்போம். சித்திரை மாதம், தமிழ் வருட பிறப்பு பிறக்கிறதுக்கு காரணம் மேஷ ராசியில் உச்சம் பெற்று பலம் புரிந்து பயிற்சியாகும் காலகட்டம் சித்திரை மாதையா பிறக்குதுங்க. அப்புறம் வைகாசி, இப்பொழுது ஆனி மாதத்துல மிதுன ராசியில் பெயர்ச்சி அடையும் சூரியன் ஆனி மாதத்தில் சில சிறப்பான சம்பவங்கள், சிறப்பான யோகங்கள், அமோகமான பலன்கள் காத்துக்கிட்டுனே சொல்லாங்க எல்லா ராசிக்குமே. ஏங்கன்னா சூரிய பகவான்ன்றவர் தான் அவரோட அடிப்படையில் தான் மற்ற கிரகங்கள்லாம் செயல்படுது. முக்கியமா இந்த சூரிய கிரகம் பாவ கிரகமாக இருந்தாலும் இந்த 3ஆம் இடத்தில் உபஜயஸ்தானம் என்ன சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இடங்களில், அதாவது உங்க ராசிக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல பெயர்ச்சி அடையும் இந்த காலகட்டத்தில், அதாவது கால புருஷ தத்துவப்படி 3ஆம் இடத்திற்கு மிதுன ராசியில் சூரிய பகவான் பெயர்ச்சி அடைகிறார். உபஜய ஸ்தானத்தில் பாவ கிரகமான இயற்கை பாவியான சூரியன் பெயர்ச்சி அடைந்து இருக்கும் இந்த ஆணி மாதத்தில் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே சில யோக வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. முக்கியமா அரசாங்க துறையில, அரசியல் துறையில இருக்கிறவங்க பொருளாதார ரீதியாகவும் புகழ் ரீதியாகவும் உச்சக்கட்ட நிலைமைக்கு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டம் இருக்க போதுங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்குது. ஜாக்பாட் யோகம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது வேலை தொழில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய முயற்சிகள், முன்னேற்றங்கள் எல்லாம் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. ஏன்னா சூரியன் தாங்க ஒரு ஒரு ஜாதகத்திலே ஒரு ராசிக்காரனுக்கு ஒரு சம்பாத்தியக்காரன் சொல்லக்கூடிய சம்பாதித்யம், அதாவது வேலை தொழில், அவர் சம்பாதிக்கிறதுக்கான யோகியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன். அவரு 3ஆம் இடத்தில் பெயர்ச்சி அடையும் 9ஆம் இடத்தில் படைச்சும் போது இந்த ஆணி மாதம் சிறப்பாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய் அவர் சொந்த வீடான ரிஷபராசியிலிருந்து சுக்கிர பகவானோட சுபகிரக வீட்டுக்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. அதனோட யோகமும் சிறப்பா இருக்க போதுங்க. 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்துல சுபகிரகத்தோட செவ்வாய் சுபகிரகமான சுக்கிரன் வீட்டுல பெயர்ச்சி அடைகிறாரு ஆணி மாதம் 5ஆம் தேதி. அது மட்டும் இல்லாம ஆணி மாதம் 21ஆம் தேதி இந்த மாதத்திலேயே பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானும் குருவோட இருந்துட்டு இருக்காரு கடகராசியில. அவரு 5ஆம் இடமான சிம்ம ராசியிலும் பெயர்ச்சி அடையாரு. சோ இந்த கிரக நிலை அடிப்படையில் உங்களுக்கு அமோகமான வாய்ப்புகள், யோகங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இது மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன யோகங்கள், பலன்கள் பார்ப்போங்க. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆணி மாதம் அதிரடி ஆட்டம் ஆரம்பம்னு சொல்லலாங்க. ஏன்னா உங்க ராசியின் சந்திர பகவான் உங்களுக்கு சிறப்பான யோகங்களையும் அற்புதமான, அதாவது ஜாக்பாட் மாதம்னே சொல்லலாங்க இந்த மாதம். ஏன்னா இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான் அவர் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ஆணி மாதம் 5ஆம் தேதி பெயர்ச்சி அடைகிறாங்க. அதுவும் சுக்கிரனோட வீடு. ரிஷப ராசியில் பெயர்ச்சி அடையும் செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 10க்கு அதிபதி, 5ஆம் அதிபதி, அதாவது பஞ்சமாதிபதி, தசமாதிபதி 11ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு அமோகமான யோகம், லாபம், பொருளாதார வசதி எல்லாமே உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஏன்னா கடகராசிக்கு சந்திரன் அதிபதி, செவ்வாயும் சந்திரனும் நட்பு கிரகங்கள், ஒருவருக்கொருவர் சமம், லக்ன சுபர், ராசி சுபர்னு சொல்லக்கூடிய ஒன்றுக்கொன்று உதவி செய்யக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடியவர்கள் சந்திரனும் செவ்வாயும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா சுக்கிரனு உங்க ராசியிலே தான் இருக்கிறார். அவர் பாத்தீங்கன்னா 4ஆம் அதிபதி உங்க ராசியிலே இருக்கும்போது சுகபோகங்களுக்கு பஞ்சமே இல்லைங்க. ஏன்னா இந்த மாதம் அனைத்து சுகங்களையும், அதாவது சந்தோஷங்களையும், மகிழ்ச்சியான சூழ்நிலையும் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாங்க. கடகராசிக்காரர்கள் இவ்வளவு நாளாக ஒரு டென்ஷன், மன உளைச்சல், ஒரு பிரச்சனையில இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு விடிவு காலம் பிறந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த மாதம் உங்களுக்கு அதிரடி ஆட்டம் ஆரம்பம். அரசியல் சூழ்நிலை, அரசாங்க பொறுப்பு, அரசியல் சார்ந்த தொடர்புகள் மூலமா உங்களுக்கு பொருளாதார வசதி, வேலை வாய்ப்பு, புதிய புதிய கான்ட்ராக்ட், அரசு சார்ந்த கான்ட்ராக்ட் விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. ஏன்னா சூரியன் உங்க ராசிக்கு 12ஆம் இடமான புதன் வீட்டுல சேர்றாரு. சோ புதனும் சூரியனும் சேரும் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு 3ஆம் அதிபதி புதனும் சூரியனோட இணையும் போது அரசாங்க சார்ந்த தொடர்புகள் வரதுக்கான அனைத்து வசதிகளும் உங்களுக்கு கொடுத்துருவாரு. ஏன்னா அரசு சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா புதிய புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் முன்னேற்றங்கள்லாம் நடைபெறும். அரசாங்கம் மூலயமா உங்களுக்கு வர வேண்டிய
ஆதாயங்கள்லாம் வந்து சேருங்க. இந்த மாதம் உங்களுக்கு லாபம் பொருந்திய மாதமாக இருக்க போது. தொழில், வேலை வாய்ப்பு முக்கியமா வந்து டெவலப் ஆக போது. குடும்பம் சார்ந்த விஷயம், குடும்பத்தில் வந்து அமைதியான சூழ்நிலை, குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள், சுப செலவுகள் செய்ய போறீங்க. சுப காரியங்கள் நடக்க போகுது. ஸோ தொழில் நிமித்தமாவும், வேலை நிமித்தமாவும் உங்களுக்கு வந்து அதாவது எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக கடன் யார்கிட்டனா கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு பொருளாதார நிதி உதவி ஏதாவது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, அதெல்லாம் தாமதமா இருக்கு பார்த்தீங்களா? அது எல்லாமே வந்து கிடைக்கப்பெற்று அதிகமாக பொருளாதாரம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணி அதன் மூலயமா லாபத்தை கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் 4க்கு அதிபதி உங்க ராசியில இருக்கும்போது தாயார் வழி, அதாவது தாயார் வழி இருந்து வந்த சொத்துக்கள் வருது. தாய் வழி வந்து ஆதரவு கிடைக்கிறது. தாய் வழி சொந்தங்கள் மூலயமா உங்களுக்கு ஆதரவு கிடைக்கிற அமைப்பெல்லாம் கிடைக்க போகுது. முக்கியமா வந்து விவசாய துறையில இருக்கிறவங்க, கால்நடை துறையில இருக்கிறவங்க, கால்நடை விவசாயம், கால்நடை அந்த மாதிரி எந்த சம்பந்தமா பிசினஸ் பண்றவங்க, தொழில் பண்றவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம், லாபம் கிடைக்கப்பெறும். அது மட்டும் இல்லாமல் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் ஆரம்பிக்கிற யோகம்லாம் இந்த காலத்தில் கிடைக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி உங்களுக்கு 11ஆம் இடத்தில் போகும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வந்து அதிக முன்னேற்றம், லாபம், வெளிநாடு சம்பந்தம். சூரியனும் புதனும் 12ஆம் இடத்தில் இருக்கும்போது தொலைதூர பிரயாணங்கள், வெளியூர் அதாவது வெளிநாட்டு மூலயமா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வருது. நீண்ட தூர பிரயாணங்கள் மூலயமா ஆதாயம் உண்டாகிறது. முக்கியமா இந்த மாதம் தொழில் வளம் மேம்படும், லாபம் மேம்படும், குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உண்டாகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து உங்க ராசியில 21ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்க போறாரு. ஆனி மாதம் 21ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து சிம்ம ராசிக்கு, அதாவது உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகும்போது திருமண வாழ்க்கை கைகூடும். இவ்வளவு நாளா வந்து மேரேஜ், கல்யாணம் என தள்ளி போட்டு கொண்டிருந்த கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் திருமணம் நிச்சயிக்கப்படும். அதாவது திருமண தேதி குறிக்கப்படும். திருமண வாழ்க்கைக்குள் போகும் அனைத்து யோகங்களையும் இந்த மாதம் உங்களுக்கு கொடுத்துருவாரு. ஏன்னா குரு பகவானும் அங்கதான் இருக்காரு. சோ குருவும் சுக்கிரனும் அந்த உங்க ராசியில இருந்து 7ஆம் பார்வை உங்களோட 7ஆம் வீட்டையே பாக்குறாங்க. அதனால இந்த இந்த நேரம் வந்து உங்க வாழ்க்கையை, அதாவது சிங்கிளா இருக்கிற கடகராசிக்காரர்கள்லாம் வந்து மேரேஜ் வாழ்க்கைக்குள் போகும், குடும்ப வாழ்க்கைக்குள் போகும், காதல், கல்யாணம் கைகூடும். குடும்பத்தில் அதாவது இருந்து வந்த கணவன் மனைவியோட இந்த பிரச்சனைகள் தீரும். முக்கியமா குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க. அதே மாதிரி கணவனை பிரிந்து இல்லைன்னா மனைவியை பிரிந்து வேலை விஷயமாகவும் தொழில் நிமித்தமும் வெளிநாட்டில் இருந்தவங்க எல்லாம் வந்து சொந்த ஊருக்கே மாற்றலாகி வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே மாதிரி அரசு சார்ந்த துறையில அரசு வேலையில வந்து வேலை நிமித்தமா வெளியூர்ல வெளிமாநிலத்தில் இருந்தவங்க எல்லாம் வேலை மாற்றம், அதாவது சொந்த ஊருக்கே மாற்றம் கிடைக்கப்பெற்று குடும்பத்தோடு சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கும் காலமாக இருக்க போது, குடும்பத்தோடு வெளியே போகும், கோவிலுக்கு போகும் அமைப்பெல்லாம் இருக்கும். சோ ஆனி மாதத்தில் உங்களுக்கு குதூகலமான மாதமாக இருக்கும் போது, தொழில் வேலை நிமித்தமா இருந்த பொருளாதார வசதி கிடைக்க போது, அதிக லாபத்தை கிடைக்க போறீங்க. முக்கியமா 12ஆம் இடத்தில் சூரியன் புதனும் இருக்கும்போது அரசு சார்ந்த தொடர்புகள், அரசியல்வாதிகள் மூலயமா, அரசாங்கத்தின் மூலயமா உங்களுக்கு லாபங்கள் கிடைக்க போகுது. சோ கடக ராசிக்கு அதிரடி ஆட்டம் ஆரம்பம். ஆனி மாதத்தில் உங்களுக்கு அமோகமான ஆட்சி காலமாக இருக்கும் போது நினைத்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறுது. அதாவது ஆனி மாதம் கடகராசிக்கு அனைத்து ஆசைகளையும் பூர்த்தி செய்யும் மாதமாக இருக்க போது. முக்கியமா காதல், கல்யாணம், குடும்ப வாழ்க்கை என அனைத்து சகல வசதிகளும் பெறுவீர்கள். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கோயில், விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த ஆனி மாதம் மகாலட்சுமி யோகமே. வாழ்க வளமுடன். வணக்கம்.